இப்போதைக்கு இப்போ இந்த நகையாக வாங்கினா அதில் வந்து ஓரளவு அந்த இழப்பு ஏற்படும். இப்போதைக்கு நகையாக வாங்கினால் பிசிக்கல் கோல்டில் நகையாக வாங்கினா இழப்பு ஏற்படும். ETF பெட்டர். நான் நகையாக தான் போகணும்னு ஆசைப்பட்டு நகையாக வாங்கிடலாம். முதலீட்டாளர்களை பார்வையில் பார்க்கும்போது காயினா வாங்கிக்கிறது நல்லது. முதலீட்டாளர்கள் காயினா வாங்கிக்கிறது தான் நல்லது. இன்னொன்று முக்கியமானதாக வந்து இந்த தங்கம் வெள்ளி இப்போதைக்கு அதனுடைய முதலீடு வந்து தொடர்ந்து அதிகரித்து கொண்டே போகிறது. ஏனென்றால் பங்குச்சந்தையிலேயோ அந்த மியூச்சுவல் ஃபண்ட் ஆகியவற்றில் முதலீடு செய்பவர்கள் எண்ணிக்கையில் வந்து ஒரு பெரிய சரிவு. பங்குச்சந்தை வந்து இந்த தங்க நகை விலை உயர்வால் இந்த பங்கு ஷேர் மார்க்கெட் வந்து ஒரு வீழ்ச்சியை இப்பொழுதைக்கு சந்தித்து வருகிறது. இந்த பங்குச்சந்தை வாயிலாக அந்த கோல்டில் முதலீடு செய்வதில் அதில் தங்க நகைகளின் பங்கு, அந்த தங்கம் இந்த கோல்டு பீஸ் வாங்குறோம்ல அதனோட விலைகள் இந்த பங்குச்சந்தை வீழ்ச்சியோட தொடர்புடையதா? இது தொடர்ந்து பங்குச்சந்தை எழுச்சி பெற்றால் தங்கத்தின் அந்த ETF விலை வந்து குறைவதற்கான வாய்ப்பு இருக்கா? அந்த நகை மதிப்பு வந்து இல்லை, இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. இது வந்து பியூர்லி ஷேர் மார்க்கெட். இப்போ இன்னைக்கு வந்து ஒரு வீழ்ச்சி அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த போர் சூழல் தான் முக்கிய காரணம். ஏன்னா பொருளாதாரத்துறையை சேர்ந்த பங்குச்சந்தைகள் பெரிய வீழ்ச்சியை நோக்கி போகும். அந்த வீழ்ச்சி வரும்போது பங்குச்சந்தையுடைய சரிவு ஏற்படும். அதனால்தான் வந்துட்டு பெரும்பாலான முதலீடுகள் தங்கம் பக்கம் போயிருக்கு. இந்த தங்கத்துடைய அதாவது சில நிறுவனங்கள் வந்து ஷேர் மார்க்கெட்ல அவங்களுடைய பட்டியலிட்டு இருக்காங்க. அதன் மூலமாக அதுல விலை ஏற்றம் இருக்கிறதுக்காகவும் இந்த தங்கத்துடைய விலை ஏற்றம் இருக்கிறதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. தங்கத்தோட உற்பத்தியோட அளவு வந்து தொடர்ந்து குறைந்துக்கிட்டே இருக்குது. அதனால கூட அந்த விலை, அதுவும் இந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன், இந்த போர் சூழலாலே உயர்ந்துகிட்டு வருதுன்னு சொல்றாங்க. ஆனால் அந்த உற்பத்தி விகிதமானது உண்மையிலே ரொம்ப குறைஞ்சிக்கிட்டு தான் வருதா? புதுதாக தங்கம் வெட்டி எடுப்பது வந்து எந்த நாட்டில் அதிகமாக இருக்குது சார்? இந்த விலை உயர்வு வந்து இந்தியாவில் மட்டும்தான் இந்த விலை உயர்வா, இல்லை மற்ற நாடுகளில் இப்போ வளைகுடா நாடுகளில் இந்த விலை விகிதமானது குறைவாக இருப்பதாக கூறப்படுகிறது? அது எந்த அளவுக்கு உண்மை சார்? அது இல்லை, அதாவது முழுக்க தங்கத்துடைய விலை சர்வதேச சந்தையினுடைய நிலவரத்தை பொறுத்தான் ஏற்றம் இருக்கு. இந்தியாவில் அதில் எந்தவித மாற்றமும் நம்ம செய்ய இயலாது. காரணம் என்னன்னா, நம்ம உள்நாட்டில் தங்கத்துடைய உற்பத்தி இல்லவே இல்லை. நம்ம முழுவதுமாக இறக்குமதி செய்கிறோம் என்றால் நம்முடைய கொள்முதல் எல்லாமே சர்வதேச சந்தையில் தான் நடைபெறுகிறது. அதனால சர்வதேசத்தினுடைய மாற்றங்கள் என்னவோ அதனால் விலையை நிர்ணயிக்கும். அந்த விலைக்கு தான் தங்கத்தில் வரும். உலகத்தை பொறுத்தவரை எல்லா நாடுகளிலும் தங்கம் ஒரே விலைதான், விலையில் மாற்றம் இல்லை. அதாவது ஒரு நாட்டுக்கும் என்ன மாற்றம் இருக்குன்னா, அந்தந்த நாடு விதிக்கக்கூடிய வரிகள், இறக்குமதி வரிகள். இப்ப 6% நம்ம இருக்குன்னா துபாயில பாத்தீங்கன்னா 5% இறக்குமதி வரி. சோ அந்த 1% கம்மியா இருக்கும். மற்றபடி பெரிய அளவுல எந்த நாட்டிலையும் விலை வித்தியாசம் இருக்கவே இருக்காது. இதே வேலை தான் இருக்கும். இந்த கரன்சி வேறுபாடுகள், ஒவ்வொரு நாடுகளோட ரூபாய் மதிப்பு, அங்க உள்ள கரன்சி மதிப்புக்கும் டாலருக்கும் நிகரான அந்த மதிப்பு குறைவாகவோ கூடவாகவோ இருந்தால் அது தங்கத்தின் விலையில எதிரொலிக்குமா சார்? அது இல்லை, இந்தியாவிலேருந்து கூட நம்ம வாங்குறோம்னா டாலர் கொடுத்தா வாங்குறோம், நம்ம இந்தியா ரூபாய் கொடுத்து வாங்கல. ஸோ உலகம் முழுக்க கரன்சின்னு பார்த்தீங்கன்னா ஒரே கரன்சி தான். கரன்சியில் எந்தவித மாற்றமும் இல்லை. இன்னைக்கு $5250 ஒரு அவுன்ஸ் தங்கம்னா உலகம் முழுக்க $5250 தான். ஒரு நாட்டினுடைய மாற்று மதிப்பு வித்தியாசப்படும். வேற எந்த டாலர்ல வித்தியாசம் கிடையாது. இந்தியாவில் பாத்தீங்கன்னா இன்னைக்கு $90 $91 இருக்கு மாற்று மதிப்பு. ஒரு $91 கொடுத்தா ஒரு டாலர் கிடைக்கும். அதே நீங்க வந்துட்டு துபாய்க்கு போயிட்டீங்கன்னா அவங்க 4 இது கொடுத்தா அவங்களுக்கு மாத்திக்கலாம். ஏன்னா அவங்க $21 $22 விலை இருக்கு. ஸோ ஒரு நாட்டுக்கும் அது வித்தியாசம் இருக்கும். மற்றபடி எந்த வித்தியாசமும் இல்லை. அமெரிக்காவை, அதாவது உலக சந்தையில் சர்வதேச சந்தையில் டாலர் கொடுத்தா தங்கத்தை வாங்குறாங்களே தவிர வேற எந்த கரன்சியும் அங்கே வந்து ஈடுபடாது. இல்லை, இந்த டாலரோட மதிப்பின் மீதான அந்த நம்பகத்தன்மை வந்து இப்போதைக்கு அமெரிக்க டாலருக்கு நிகராக இந்த ஐரோப்பிய யூனியனோட யூரோ மற்றும் பவுண்ட் உள்ளிட்டவற்றின் இது போன்ற மற்ற நாடுகளோட அந்த நாணய மதிப்பை வந்து பயன்படுத்துவது அதிகரிக்கும் போக்கு இப்போதைக்கு இந்த அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் அந்த போக்கினால் டாலருக்கு நிகரான மற்ற கரன்சியோட மதிப்பை நாம் வந்து மாற்றி அதிக பயன்பாட்டை கொண்டு வரணும்னு சொல்கிறாங்கல்ல. இவ்வாறு கொண்டு வரும் பொழுது டாலரின் மதிப்பு வீழ்ச்சி அடைந்தாலோ அல்லது அங்கே அந்த அமெரிக்காவுடைய அந்த சென்ட்ரல் ரிசர்வ் அந்த ரேட் கட்டை வந்து இன்னும் குறைத்தாலோ இந்த விலையேற்றம் வந்து வீழ்ச்சியை சந்திக்குமா? இல்லை இந்த இப்போ ஏற்கனவே விலையேற்றம் இந்த 1.25 லட்சம் ஒரு சவரன் என்பது வந்து இனிமேல் குறைவதற்கான வாய்ப்பு இருக்கா இல்லையா? இல்லை, அதாவது முதல்ல சொல்லிடுறேன், பல நாடுகள் ஒன்றிணைந்து ஒரு பொதுவான கரன்சி உருவாக்கலாம். அமெரிக்க டாலரை மட்டுமே நம்ம நம்பி இருக்க வேண்டாம். பொதுவான இன்னொரு கரன்சி, உலக கரன்சியாக நம்ம மாற்றலாங்கிற ஒரு முடிவுல தான் பிரிக்ஸ் நாடுகள் வந்தன.
அதில் இந்தியாவும் இணைந்து அது செயல்பாட்டு கொண்டு வந்த பொழுதுதான் அமெரிக்க அதிபர் கூப்பிட்டு அவங்களெல்லாம் வந்து ஒரு மிரட்டினார். நீங்கள் இது பண்ணக்கூடாது, அமெரிக்க டாலருக்கு எதிரான இன்னொரு கரன்சி கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லி அதை தடுத்து நிறுத்தி வச்சிருக்காரு. இருப்பினும் எதிர்காலத்தில் ஒரு பொதுவான கரன்சி அமெரிக்கா டாலர் அல்லாத ஒரு பல நாடுகள் ஒன்றிணைந்து ஒரு கரன்சி கொண்டு வருவாங்க. அது பெரிய அளவில் வந்து நடைமுறைக்கு வரும். அப்பொழுது வந்துதான் இந்த பிரச்சனை தீரும். அதாவது ஒரு நாட்டினுடைய ஆதிக்கமே இல்லாத உலகத்தில் இருக்க பெரும்பாலான வளர்ந்த நாடுகள் வந்து அதனுடைய ஆதிக்கத்தை கையில் எடுக்கும். இப்போ வெறும் முழுக்க முழுக்க அமெரிக்க டாலரை நம்பிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் நமக்கு எல்லா பிரச்சனையும் இருக்கு. அமெரிக்க அதிபர் எடுக்கக்கூடிய முடிவுகள் வந்து சர்வதேச அளவில் பெரிய மாற்றங்களை கொடுத்துருக்கு. நீங்க சொன்னது போல வந்து தங்கத்தின் விலை 1,25,000 ரூபாய் ஒரு சவரனுக்கு குறையுமான்னு கேட்டீங்க. அது குறையாது. ஏனென்றால் இன்னும் விலை கூடும்ன்றதா எங்களுடைய கணிப்பு. காரணம் என்னன்னா இந்த போர் சூழல் இன்னும் போரே தொடங்கவில்லை. ஒரே ஒரு போர் தொடக்கம் ஏற்பட்டாலே விலையில் பெரிய அளவில் மாற்றம் வரும். அப்பொழுது பெரும்பாலான நாடுகள் இன்னும் வந்து தங்கத்தை பெருமளவில் வாங்கி குவிக்க தொடங்குவார்கள். அது மட்டுமல்லாமல் முதலீட்டாளர்கள் பெருமளவில் வாங்கி குவிக்க தொடங்குவார்கள். அதனால் வந்து விலை குறைவதற்கு அறவே வாய்ப்புகள் இல்லைன்னு சொல்லலாம். உலகம் முழுவதும் மிகப்பெரிய பதற்றமான சூழ்நிலை தான் நிலவி கொண்டு வருகிறது. ஓகே, இந்த